மஸ்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2.0 2026-27 9ஆம் வகுப்பிலிருந்து 12வது வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 20 ஆகஸ்ட் 2026. சரி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன? வெல்கம் பேக். கரிமா வெடித்திரு. வால்வோலின் கமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கொடுக்குற இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்த்து மொத்தமாக 19 மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும்? அதிகபட்சம் 12,000 ரூபா கிடைக்கும். அதோட ஸ்காலர்ஷிப்பையும் சேர்த்து ரோட் சேஃப்டி பற்றின ஒரு இலவச அவேர்னஸ் செஷன்லேயும் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு முன்னுரிமை? கமர்ஷியல் டிரைவர்களோட குழந்தைகள், அதாவது எல்எம்பி அல்லது ஹெச்எம்பி டிரைவர்களுடைய குழந்தைகள், மெக்கானிக் வேலை செய்கிறவங்களுடைய குழந்தைகள், அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுற மாணவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்தை தாண்டக்கூடாது. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுற மாணவர்கள் கடந்த ஆண்டு படித்த வகுப்பில் குறைஞ்சபட்சம் 60% மார்க்கை வாங்கியிருக்கணும். அடுத்து, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யார் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, வால்வோலின் கமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களோட குழந்தைகள், அடுத்து படி ஸ்டடி நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுடைய குழந்தைகள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? மாணவர்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், அதாவது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இது போல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அடுத்து, இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் ப்ரூஃபு, இதுக்கு முன்னாடி படித்த வகுப்புக்கான மார்க் ஷீட்டு, பெற்றோர் என்ன வேலை செய்கிறாங்க என்பதற்கான ப்ரூஃப், அதாவது கமர்ஷியல் டிரைவர் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸு, இதுவே அவர் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தார்னா அவரோட ஷராமி கார்டு, எம்ப்ளாயர் கன்ஃபர்மேஷன் லெட்டரு, அதிகாரியால் சான்றளிக்கப்பட்ட செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர். அடுத்து, மாணவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருக்கணும், பேரண்ட்டோ அல்லது கார்டியனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மாணவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமானத்துக்கான சான்று, அதாவது கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட், அப்படி இல்லாட்டினா எஸ்டிஎம் ஆர் தாசில்தார் கொடுத்துருக்கிற இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுவும் இல்லாட்டினா கடந்த 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப்பு, அதுவும் இல்லாட்டினா இன்கம் டேக்ஸ் ரிட்டன், இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அடுத்து, ஸ்கூல் ஃபீஸை மாணவர் இன்னும் கட்டாமலேயே இருக்கார் அப்படின்னா ஸ்கூலில் இருந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்கான லெட்டரை வாங்கி அப்லோட் செஞ்சாலே போதும், ஸ்காலர்ஷிப்பு முன்கூட்டியே கிடச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபீஸ் ரிசிப்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? buddy4study.com வெப்சைட்டில் இந்த அப்ளை நவ் ஆப்ஷன் வழியாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அடுத்து மஸ்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2.0 2026-27 அப்ளிகேஷனை ஓப்பன் செஞ்சு தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.